கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் புதன் துலாம் ராசியில் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறத அடைஞ்சிருக்காரு. அதாவது ராசிநாதன் புதனுக்கு சுக்கிரன் வீடு கொடுத்துருக்காரு. வீடு கொடுத்த சுக்கிரன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். அப்படிங்கும்போது இதுதான் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது. இவர் வீட்டில் அவர் இருக்கார், அவர் வீட்டில் இவர் இருக்கார். அதே மாதிரி உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 2வது வீட்டில் சூரியன் நீசம் அடைஞ்சிருக்காரு. அப்போது நம்ம 17 தேதி வரைக்கும் அரசு வழி காரியங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். 2வது வீடு அப்படின்னாலும் கூட அரசாங்க காரியங்களில் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். சரிங்க, உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம். நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க. சரி, வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பத்தில் யாருக்காவது அரசு வேலை வேணும் அப்படின்னா அதற்கான அந்த பயணங்கள் அப்படிங்கிறது முறையாக இருக்கணும். எதையாவது கறந்துடக்கூடாது. ஒரு தேர்வுக்கு போகிறோம் அப்படின்னா கூட எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகணும். அதே மாதிரி அரசு வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் உங்களுக்கு ஆசை காட்டப்படும். கண்டச்சனி வேலை உங்களுக்கு வருவா இருக்குது இல்லைங்களா, அதனால் யாராவது கொண்டாது ஒரு காரியத்தை முடிச்சு கொடு, 10 ரூபா லஞ்சம் தரேன், போகிறேன் வரேன் அப்படிம்பாங்க. அதுக்காக நீங்கள் லஞ்சம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லலை. அப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு வரும். உங்களை அப்படியே ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய ஒரு வேலைகள் எல்லாமே நடக்கும். அரசு காரியங்களில் இருக்கக்கூடியவங்க கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சண்டை சச்சரவு வம்பு வழக்கு ஏதாவது ஒரு வெளியில் போகிறோம் வரோம் அப்படின்னா கூட எவனோ எங்கேயோ அடிச்சுட்டு கிடப்பா நம்ம எட்டி கூட பார்க்கக்கூடாது. நம்ம நல்லது நினச்சி வேலைக்கு கூட போயிட்டு தேவையில்லாத நம்மளையும் போயிட்டு உள்ளே வச்சுருவாங்க. ஸோ கவனமாக இருந்துக்கணும். என்ன ஜோசியரே இப்படிலாம் சொல்கிறீங்களே, நல்லது எதுவும் இல்லையா ஜோசியரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இந்த ஒரு மாதம் முழுக்கவே உங்களுக்கு நல்லது தான். அது நம்ம முன்கூட்டியே சில தப்புகளை சுட்டி காட்டிடணும். எச்சரிக்கை செஞ்சிட்டோம் அப்படின்னா கவனமாக இருப்போம். நம்ம ஒரு டீ கடைக்கு போவோம், காலங்காத்தால் டீயே குடிச்சிட்டு வருவோமே, அங்கே எவனாவது ஒருத்தன் அரசியல் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, எங்கச்சி பெருசு உங்கச்சி பெருசுன்னு. இதெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் குறுக்கால போனோம் அப்படின்னா தேவையில்லாமல் எங்கேயோ மாறியாத்தா என் மேலே ஏறாத்தா அப்படிங்கிற மாதிரியாக மாறி போகும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி பெரியதொரு பாதிப்புகள் எதுவும் இந்த ஒரு மாதத்தில் இருக்காது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குரு பகவானோட அந்த அதிசார பெயர்ச்சி அப்படிங்கிறது. குரு பகவான் இப்போ எங்கே பயிற்சி ஆகியிருக்காரு அப்படின்னா, கடகராசிக்கு உச்சம் அடைஞ்சிருக்காரு. உங்களுடைய ராசிக்கு லாப வீடு 11வது வீட்டில் குரு வந்திருக்கார். அப்படிங்கும்போது குரு கோடிகளை கொட்டி கொடுக்க போகின்றார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே குரு 10ல் இருந்தார் இல்லைங்களா. இப்போ கண்டச்சனி காலகட்டத்தில் குரு 10ல் இருந்தார் அப்படின்னா பதவி மாற்றம், பதவி நாசம்தான். இருக்க வீடு இருந்திருக்காது. எங்கேயாவது திடீர்னு காலு பண்ணும்பாங்க, வாடகை கூட தேடி ஓடிக்கிட்டே இருக்கணும். 10,000 வாடகைக்கு இருந்திருப்போம், இப்போ 15,000 வாடகைம்பாங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருப்பாங்க. மேலே உள்ள அதிகாரிகள் எரிஞ்சு விழுவாங்க. இல்லைனா வேறு கம்பெனி வேலைக்கு ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு நடுக்க தெருவுக்கு வந்த கதையாக இருக்கும். வெளிநாடு போயிருப்பீங்க, நமக்கு சொன்ன சம்பளம் ஒன்றா இருக்கும், அவங்க கொடுக்குற சம்பளம் ஒன்றா இருக்கும். ரிட்டன் தாய்நாட்டுக்கு போனால் அங்கே வாங்கின கடனை வட்டி கூட கட்ட முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இடத்துல பொழப்பத்தில் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். இந்த 10ல் குரு இருந்ததுனால நல்ல வேலையாக இப்போ குரு அதிசாரமாக பெயர்ச்சியாகி 11வது வீட்டுக்கு வந்துட்டார் இல்லைங்களா.
அப்போது அந்த கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும் அப்படிங்கிற தெய்வம் அந்த கதையாக உங்களுக்கு நடக்கும். நல்ல காசு பணம் அப்படிங்கிறது வரும். காசு பணத்துக்கு பஞ்சமில்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த குரு பகவான் வந்துட்டு உங்களுக்கு 52 நாளைக்கு அதீத நற்பலன்கள் அப்படிங்கிறத செய்வார். அப்போது நீங்கள் எதை தொட்டாலுமே பொன்னாகக்கூடிய ஒரு நிலை. அப்போது முக்கியமான முடிவுகள், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், தொழில் ஒப்பந்தங்கள், தொலைதூர பயணங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்திலேயே செய்யலாம். இந்த நவம்பர் மாதம் முழுக்க நீங்கள் துணிச்சலாக அடி எடுத்து வைக்கலாம். எடுத்து வைக்கக்கூடிய அடியில் வெற்றி தானே தவிர ஒரு அடி கூட பின்வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு வரவே வராது. கவலைப்பட வேண்டாம், சரிங்களா? அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு மாதம் முழுக்க விருச்சகம் ராசியில் செவ்வாய் பகவான் இருக்க போகிறாரு. 3க்கும் 8க்கும் அதிபதியான செவ்வாய் சகாய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்படிங்கும்போது நல்லதொரு மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். குறிப்பாக தொழில் செய்யக்கூடிய இடத்த இடம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அவற்றில் கடன் வச்சுருக்கோம், மெயினில் ஒரு கடன் ஒன்று வாடகை வருது, அங்கே போல் நல்லதொரு வியாபாரம் பண்ணலாம். இந்த மாதிரியான முடிவுகள்லாம் எடுத்தீங்க அப்படின்னா டக்குன்னு அதில் முன்னேற்றம் வரும். அதனால் யோசிக்காமல் அதில் முடிவு எடுக்கலாம். நல்லா தான் இருக்கும், கவலைப்பட வேண்டியது கிடையாது. அதே மாதிரி பாகப்பிரிவினைகள் எல்லாமே சுமூகமாக முடியும். அண்ணன் தம்பிகளுக்குள்ளே, இந்த அங்காளி பங்காளிகளுக்குள்ளே ஒரு சொத்தை பிரிச்சுக்கணும், போகணும் வரணும், இல்லை சகோதரி ஒருத்தி இருக்கா, அவங்க வேறு சொத்து கேட்டு கேஸ் போட்டுட்ருக்கா, பணம் கொடுங்குற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் 4 பேர் ஊரில் பெரிய மனுஷன், சொந்த பந்தத்தில் யாராவது பெரிய மனுஷனை வச்சு நல்லபடியாக பேசி முடிச்சுக்கிட்டு ஒரு தேவையில்லாத கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காமல் ஏதோ வரப்பு சண்டைக்கு போயிட்டு வயலை விற்று வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுத்தங்களையா இல்லாமல் ஏதோ நமக்குள்ளேயே இந்த நீ அரை வச்சுக்கோ, நான் ஒரு அரை வச்சுக்கிறோம், ஒரு அடியில் அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு என்ன செய்ய போகிறோம், போ ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா நல்லது அப்படிங்கிறது நடக்கும். அதே மாதிரி மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 3ஆம் தேதி துலாம் ராசிக்கு போயிட்டு ஆட்சி பெற்று அமர போகிறாரு. துலாம் ராசிக்கு ஆட்சியோடு போயிட்டு அமர போகிறாரு. அங்கே தான் உங்களுடைய ராசிநாதனும் இருக்கார். அப்படிங்கிறதுனால புத சுக்கிர யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் இருக்குது. 2க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிரன் தனம் வீட்டிலேயே இருக்கார். அப்படிங்கும்போது குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். என்ன பிரச்சனை அப்படின்னா, என் குடும்பத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஜோசியரே அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். இருக்கும். அதாவது நம்ம கண்ணு தெரியாமல் கூட ஒரு பிரச்சனை தான். ஒருத்தருக்கு ஆண் வாரிசு இல்லாமல் இருக்கும், ஒருத்தருக்கு வாரிசு இல்லாமல் இருக்கும், இல்லை ஒருத்தருக்கு கல்யாணமே நடக்காமல் வரனே அமையாமல் இருந்திருக்கும், இல்லை ஒருத்தருக்கு வந்துட்டு சுகம் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கும், வேலை கிடைக்காமல் இருந்திருக்கும், ஒருத்தர் பொறுப்பு இல்லாமல் இருந்திருப்பாங்க. இப்படி குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தால் பரவாயில்லையே, என் குடும்பம் நல்லா இருக்கும்யா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு இல்லைங்களா? அது கொஞ்சம் சரியாயிடும். அதே மாதிரி அண்ணன் தம்பிக்குள்ளே சொத்து பிரிச்சுக்குள்ளே போகலை வரல சுகம் இல்லை இப்படிலாம் இருந்தால் கூட இது எல்லாமே உங்களுக்கு சுகமாக மாறிடும். உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம். அதே மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல அனுகூலம் அப்படிங்கிறது கிடைக்கும். பொருளாதாரத்திலையும் தன்னிறைவு அப்படிங்கிறது ஏற்படும். நிறைய நூதன பொருட்கள் சேர்க்கை அப்படிங்கிறதுலாம் இருக்கும். வினோதமான பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு சேரும். யாருக்கிட்டையுமே இல்லைடா என்கிட்ட மட்டும்தான்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி புதுவிதமான ஒரு பொருட்கள் சேருவதில், இல்லை கீழே கடந்த காசு கிடைக்கிறது, கீழே கடந்து ஒரு பவுன் கிடைக்கிறது, இந்த மாதிரி இந்த திடீர் யோகம், புதையல் யோகம், குபேர யோகம் இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் கூடி வருது. அதே மாதிரி இந்த விருச்சகம் ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார். அவரை கடகத்தில் இருந்து குரு பார்க்குறார். அப்படிங்கிறதுனால குருமங்கள யோகம் அப்படிங்கிறது உண்டாகுது. அப்போ குரு உச்சமாக இருக்கார், லாப வீட்டில் இருக்கார், மங்கள யோகம் அடைகிறாரு. இத்தனையும் சேர்ந்து 11 இருக்குது. அப்படிங்கும்போது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவாகும். அதே மாதிரி உங்கள் தைரியம் அதிகமாகும். எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டா வாடா, எவ்வளவோ பிரச்சனையை பார்த்தாச்சு, இது ஒரு மேட்ரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உழைக்காமலே சில நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் எல்லாருக்கும் சம்பளம் கூட கொடுப்பாங்க, திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கும், நல்லதொரு வேலை கிடைக்கும், இல்லைனா வெளியில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இந்த மாதிரி எதிர்பாராத இடங்களில் இருந்து பல நன்மைகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு நேரம் காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஒரு மாதத்தை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம். கண்டசனியினுடைய ஆதிக்கத்துக்காக சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு செஞ்சுட்டு மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எல்விளக்க போடுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்சது உதவிகளை செய்யுங்க. வாழ்க்கையே செட்டில் ஆகக்கூடிய அளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் அப்படிங்கிறது இருக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.